வெல்கம் டு மென்டல் கிராக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வள்ளுவர் கோட்டத்துக்கு. இங்க ஒரு பெரிய மூவியோட ஒரு பெரிய ப்ரமோஷன் ஒன்று இருக்கு. யாதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவகார்த்திகேயனோடது. வாங்க உள்ள போய் பார்க்கலாமா? இங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் நீங்க விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆமா என்ட்ரன்ஸ்லயே இன்னைக்கு எல்லாத்தையுமே விசிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நாள் இவ்வளவு கூட்டமே இல்ல. ஏன்னா இன்னைக்கு மூவி ப்ரமோஷன் பிளஸ் இன்னைக்கு வீக்கெண்ட்ன்றதால இன்னைக்கு எவ்வளவு மூவிக்கெல்லாம் ப்ரமோஷன் வரும். இது மாதிரி விரைவில் ஒரு பெரிய மூவி ப்ரமோஷன் இருக்கு. அதுக்கும் நீங்க வர போறீங்க. உள்ள பார்த்தோன்னே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வல்லவருடைய தேர் ஒண்ணு இருக்கு. அது நம்மளுடைய பார்த்திருப்பாங்க அவங்க. திருமுக ஸ்டாலின் அவர் ஓபன் பண்ண அது ஒரு பெரிய தேர். அது மட்டும் இல்லாம இது மணி மண்டபம் மட்டும் இல்லாம இன்னைக்கு நீயே ஹீரோ மாதிரி தான் வந்திருக்க. என்ன விஷயம்? இவனை பார்த்து சிரிச்சியா? எங்க அப்பாவோட கல்யாண ஆல்பத்துல கலர் கலரா Dress போட்டு நின்னுட்டு இருந்தாரு. எங்க அப்பா கூட படிச்சவராச்சேன்னு சிரிச்சேன். இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கு. எவ்வளவு பெருசா அந்த லைட் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் நம்ம பெட்ரூமே இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட சின்னதா இவ்வளவுதான் இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்காங்க. பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப ஒரு நல்ல கோட்டை. கூட்டங்கள் இருந்தாலும் எது இருந்தாலும் நம்ம ஷூட்டை நம்ம எடுப்போம்னு சொல்லி வந்திருக்கோம். எந்த ஷூட்டையும் விட மாட்டோம். ஆவரும் ஆசிஃப் அங்க பாருங்க எவ்வளவு கூட்டத்தை. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உள்ள சிவகார்த்திகேயன் இருக்காரு. தெரியலையே, நீ போய் சாப்பிட்டு வந்துரு. பராசக்தி தானே? பராசக்தி அம்மனுடைய ஒரு பெரு அவதாரத்தையே சிவகார்த்திகேயன் எடுத்திருக்காரு. பரவாயில்ல, உள்ள சிவகார்த்திகேயன் இருக்காரு போல. சரியான கூட்டம் இருக்குது. போயிட்டு இருப்பாரு எப்பயோ. அவர் போனா என்ன இருக்கு, அவர் ஆக்ட் பண்ண எல்லாமே போய் நம்மளும் போறோம். எனக்கு புளி சாப்பாடு கில்லாடி உள்ள இருக்க ஷோவை பார்க்க. ஒரு வேலையா இவ்வளோ பெரிய கூட்டத்தை மீறி லட்டி அடிச்சு லாட்ரி அடிச்சு உள்ள வந்திருக்கோம் காய்ஸ். எல்லாமே எதுக்காக? நம்மளோட சிவகார்த்திகேயன் சாரோட மூவிக்காக உள்ள வந்திருக்கோம். என்ட்ரி பண்ணிருக்கோம். உள்ள போறோம், பாக்குறோம், விசிட் பண்றோம். வாங்க காய்ஸ், நீங்களே கூட வாங்க. இன்னைக்கு நம்ம உள்ள ஒரு பெரிய வழியா தாண்டி வந்திருக்கோம். மூவியோட ஒவ்வொரு இடமும் இங்க இருக்கு. பாத்தீங்கன்னா ட்ரெயினோட செட்டப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பழைய இடங்கள்ல இருந்து எல்லாமே பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க. வாங்க போலாம் உள்ள. ட்ரெயின்குள்ள வந்துட்டோம். ட்ரெயின் ஆடுது. ட்ரெயின் மூவிங்ல இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரெயின்குள்ளேயே இருக்கு. அந்த காலத்துல ட்ரெயின் ஒவ்வொன்றுமே பெரிய பெருசா இருக்கு. அதனால நம்ம பார்த்துதான் வந்தாங்க. அந்த காலத்துல இருக்கு, நமக்கே தெரியல. ஆனா ட்ரெயினோட என்னென்ன இருந்துச்சுன்றது நமக்கே தெரியல. ஆனாலும் பாத்தீங்களா எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க நம்ம தள்ளுறதுக்கு ஒரு பெரிய லக்கேஜ் கிடைச்சிருச்சு.
மொத்த லக்கேஜுமே நமக்கு தான், கவலைப்படாதீங்க சரியா. ஒவ்வொரு இடமும் வச்சிருக்காங்க, நல்ல நல்ல செட்டப்ஸா இருக்கு. இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் 1990ல இருந்திருக்கு. இதுதான் நம்மளோட காவல் நிலையம். ரொம்ப காவல் நிலையமா? நீ எப்ப போகிற திருமுறை? இவன் அடிக்கடிக்கு போற ஒண்ணு இதுதான், அதனால போக மாட்டேன், உங்களுக்கு தெரியல. இங்க பாருங்க, என்னது இது? திடல். திலகர். நம்ம இங்க வந்திருக்கோம். இங்க இருக்கிற இங்க பாருங்க டீசென்ட்டா இருக்கும்போது நினைச்சேன் ப்ரோ. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸுமே இங்க இருக்கு. இங்க பாத்தீங்களா, இதுதானே எடுக்கலாம்ல? எடுக்கலாம் கூட, அது பேக்கிங்ல இருக்கு. இவன் திருட்டு நாய் திருறான். பாத்தீங்களா, எல்லா மிக்சருமே இங்க இருக்கு. அதுக்கப்புறம் இல்லாம சேர்ந்து நடிச்ச ஒரு பெரிய கார், இது இன்னமும் இங்க வந்து எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க. பாருங்களேன், உள்ள எதுவுமே இல்ல. எங்க என்னென்ன இருக்கு? சோஃபா தான் நல்லா இருக்கே தவிர கார் ரொம்ப அழகா இருக்கு. பெரிய பாட்டு இருக்கு, பொள்ளாச்சி சந்தையிலே திறக்கப்பட்டு நந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன பொண்ணு அது விட்டு போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார், இந்த பக்கம் வாங்க. இதுதான் வந்து அந்த வீடு, அவங்களோட இடம். இதுதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே இருக்கு. பாத்தீங்களா, பழைய பானை, ஆலமர செட்டப்லாம் வச்சு எல்லாமே இருக்குதுங்க. ரொம்ப நல்லாவும் இருக்கு. உட்கார முடியும்னு நினைக்கிறேன். உட்காந்துக்கலாம், வேணாம் உட்காரலாம்ல ப்ரோ, ஒரு செகண்ட் உட்காந்து வச்சுக்கலாம். செட்டப்பா அப்ப சிவகார்த்திகேயன் செட்ல தான் நடிச்சிருக்காரு, ஒரிஜினல் ஆக்ட் பண்ணல போல. வாங்க, பசுமாடு இருக்கு, பால் கறக்க முடியுமான்னு தெரியல, போய் பாத்துட்டு வா. இதுக்குள்ளதான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. உள்ள போய் பார்க்கலாமா என்னென்ன இருக்குன்னு இருக்காங்க. செட்டப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப வந்து நல்லா இருக்கு. உன் ஃபேஸ் மட்டும் தாங்க தெரியுது. ஸோ புக்ஸ் வந்து இங்க வந்து ஸ்டால்ல இருக்கு. அந்த காலத்துல இருந்து இருக்கா என்னன்னு தெரியல. உலக காதல் கவிதைகள், தமிழக வரலாறு பண்பாடு, காதலே நம்ப வேணாம்னு சொல்றேன். எனக்கு டைட்டானிக் ஜாக்கோட வந்திருக்குங்க. வாழ்க்கையில நம்ம எதையும் தாண்டி வந்திருப்போம், ஆனா முக்கியமான ஒண்ணு இந்த காதல். இத தாண்டாத மனுஷன் யாருமே இல்ல. தாண்ட மனுஷனும் கிடையாது. இந்த புக்காலே அடிக்கிறான் போய் சொல்றால. உங்களுக்கே பாருங்க, பேஜ் வேணா ஃபாலோ பண்ணி பாருங்க, தெரிஞ்சிடும். ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க வந்து ஷூட்டிங்ஸ்ல யூஸ் பண்ண காஸ்டியூம்ஸ் இருக்கு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அவரோட யூஸ் பண்ண மூவிக்கு யூஸ் பண்ண காஸ்டியூம்ஸ் எல்லாமே இங்க இருக்கு, பாருங்க. மூவிக்கு ப்ரொமோஷன் நம்ம பாருங்க யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கோம், ஆனா அங்க ஆல்ரெடி வந்து ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவகார்த்திகேயனோட வந்து மூவில யூஸ் பண்ணது எல்லாமே, நம்ம சிவகார்த்திகேயன் இல்ல, அவர் வந்து உள்ள யூஸ் பண்ண திங்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. நம்ம வீட்டு பிள்ளை தான் அவரு. சிவகார்த்திகேயன் போல அவரு. சோ நீங்களும் யார் நடிச்சிருக்கதா நீங்க போயிட்டு வந்து மூவில தான் பார்க்கணும். முக்கியமான ஒருத்தர் வந்து ஜெயம் ராவி, அதர்வா, நம்மளோட வந்து தமிழ்நாடு நம்ம வீட்டு பிள்ளைகள் அவங்களாம் சிவகார்த்திகேயன் சார சேவை இல்லங்க அவர்